தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை புனித வாரம், புனித செவ்வாய்க்கிழமையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே கடந்து போகிற இந்த பாதையில், அபிஷேக பாதையில் கடந்து போகிற இந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் இருக்கிற நாம், இந்த புனித வாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாடிக்கொண்டிருக்கிற நமக்கு இறைவார்த்தையோடு தொடங்குகிறேன். யோவான் செய்தி 14வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை எடுத்துக்கோங்க. அன்பர்களே, வாசிங்க. என் பெயரால் தந்தை அனுப்புகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அன்பர்களே, தன்னுடைய சீடர்களுக்கு துணையாளரை தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் அப்படியெல்லாம் நம்மை விட்டு விட்டு சென்று விடுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படியெல்லாம் நீ கண்ணை கட்டி காட்டில் விட்டு விடுவது போலாம் நீ இருக்க மாட்ட. நீ ஆண்டவருடைய பிள்ளை, மறந்துடாத. நீ அவருடைய மகள், அவருடைய மகன், மறந்துடாத. அப்படியெல்லாம் நீ கவலையில் இருந்து விட போவதில்லை. அப்படியெல்லாம் நீ தனிமையில் இருந்து விட போவதில்லை. அப்படியெல்லாம் உனக்கு யாரும் இல்லாமல் இருக்க போவதில்லை. அப்படிலாம் பயப்படாத. ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிற துணையாளர் வருவார். ஆனா இயேசுக்கு பிறகு எப்படி இப்படி இயேசுவோடே இருந்தோமே, இயேசுவோடே பழகினோமே, இயேசுவோடே வாழ்ந்தோமே, இவருக்கு பிறகு யார் இருப்பார்கள் என்றால் என் ஆவியை தருகிறேன் என்கிறார். தூய ஆவியை நம்ம பலப்படுத்துவார். அன்பர்களே, ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபத்துல இருந்துட்டு போகும்பொழுது அந்த ஆவியானவர் அப்படி நமக்குள்ள ஆளுமை செய்வார். இந்த வாழ்க்கையை ஆளும்படியான வல்லமையை ஆவியானவர் நமக்கு தருவார். தலை நிமிர்ந்து வாழும்படியாய், தம்பி தன்னம்பிக்கையோடு நிற்கும்படியா, எந்த இடத்திலும் தைரியமாய் பேசும்படியா, எந்த தீவினையும் செய்யாமல் நல்லதை செய்யும்படியான ஆற்றலை துணையாளர் நமக்கு தருவார். தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் செய்தி 14:26. நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். என்னது? பிறர் அன்பு. என்ன அனைத்தையும் என்பது? பிறரை மன்னிப்பது. என்ன அனைத்தும் என்பது? விடியற் காலையிலே ஜெபத்தில் இருப்பது. என்ன அனைத்தும் என்பது? சின்ன சிறியவருக்கு செய்ய வேண்டும் என்பது, உதவி செய்ய வேண்டும் என்பது. எனவே நம்ம வாழ்க்கையினுடைய பயணத்தில, பாதையில அவர் அனைத்தையும் நம்ம கற்றுத் தருவார். தூய ஆவியானவரை நம்ம அப்படி பிடிக்கணும் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்வோம். அப்பா, நன்றி. இந்த புனித செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தோணியார் ஜெபத்தில் அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எனவே அன்பர்களே, ஆண்டவரை ஆராதித்து அவரை நன்றி செலுத்துகிற வேலையை இந்த நாளுக்குரிய நற்செய்தி யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 21-33, தொடர்ந்து 36-38 வரை உள்ள இறை வார்த்தையில் இயேசு தன்னுடைய சீடர்கள் செய்ய இருக்கிற தவறுகளை முன்கூட்டியே அறிவிக்கிறார். ஒன்று, யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறார் மரணத்திற்கு. மற்றொன்று, பேதுரு தன்னை மறுதலிக்க போகிறார். இரண்டு பேருமே ஒருவர் முன்கூட்டியே யோசித்து தீர்மானித்து முழு மன சம்மதத்தோடு செய்கிறார் யூதாஸ். ஆனா பேதுரு சந்தர்ப்ப சூழ்நிலையில், அவர் பெருசா முன்னாடியே பிளான் பண்ணல, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில தவறு செய்கிறார். பிரியமான அன்பு இறை உறவுகளை, தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே அறிவித்த இயேசு அதுக்கு காரணம் தன்னோடு இருப்பவர்களே என்பதை அறிவிக்கிறார். ஆனால் அதில் ஒருவர் புனிதராகவும் மற்றவர் பாவியாகவும் மாறுகிறார். பிரியமானவர்களே, அந்த மனமாற்றம் தான் வேணும். நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஏதோ ஒரு வழியில் இயேசு நம்ம காட்டி கொடுத்துருக்கோம்னா யூதாஸ் மாதிரி இல்லை. அவரை போல் நம்ம இல்லாத அவரை காட்டி கொடுப்பது தான். திருப்பலிக்கு சென்று திவ்ய நற்கரை வாங்கிக் கொண்டு அவரை போல் வாழாதது, அவரை மறுதளிப்பது தான். எனவே மனமாற்றம் அடைந்து விடு. பேதுரு மனமாற்றம் அடைந்தார், திருச்சபையின் தூண். ஆனால் யூதாஸ் மனமாற்றம் அடையல, அவரோடு இணையல. எனவே அவன் பாவத்தின் அடையாளமாய் யூதாஸ் மாறினா. ஒருவேளை மனமாற்றம் அடைந்திருந்தா யோசிச்சு பாருங்க, யாருக்கு தெரியும்? ஆண்டவர் அவரை புனிதராக மாற்றிருக்கலாம், அவர் பெரிய ஆலயங்கள் இருந்திருக்கலாம். எனவே பிரியமானவர்களே, ஒரு அரசர் ஒரு தண்டனை கொடுத்தானாம், வித்தியாசமான தண்டனை, மரண தண்டனை. எப்படிப்பட்ட தண்டனையா இருந்ததுன்னா, மரண தண்டனை கொடுத்தவர்களை இறந்த பிணத்தோடு கட்டி போட்டுருவானாம். கட்டி போட்டு காட்டுக்குள்ளே அந்த எரிஞ்சு விடுவானாம். அந்த பிணத்தோடு கட்டி போடப்பட்டவர் அந்த பிணத்தோடைய துர்நாற்றத்தை முகர்ந்து அதனால் அவர் வாழ முடியாமல் உடனடியாக இறந்து விடுவாராம். பிரியமானவர்களே, அந்த துர்நாற்று பாவத்தின் போகும்போது மரணம், ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆசீர்வாதம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஒவ்வொரு நாளும் திருப்பலி, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை, ஒவ்வொரு நாளும் அவருடைய சங்கமிப்பது, ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிப்பது, எவ்வளவு மணக்கும் பாருங்க வாழ்க்கை. நீ சாவின் பிடியில் இருக்கும் போது சாவுக்கு நீ அழைத்து செல்லப்படுவாய். நீ வாழ்வின் பிடியில் இருக்கிற பொழுது நீ வாழ்க்கையில வாழ வைக்கப்படுவாய்.
அப்பா நன்றி ஆண்டவரே, வல்லமைக்கு நன்றி அப்பா, வாழ வைப்பேன் என்ற செய்திக்கு நன்றி ஆண்டவர். நம்மை ஆசீர்வதிக்கிறார் நண்பர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த புனித வாரத்தில் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகள், கவலைகள், கண்ணீர்கள், பிள்ளைகளோட பாரங்கள், வருத்தங்களை எல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. நீங்கள் தொடுங்க இயேசுவே, நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் கிருபையில நாங்கள் இருக்க ஆண்டவரே, உங்கள் வல்லமையில நாங்கள் வாழ ஆண்டவரே, அருள் காவலால் நாங்கள் நிலைத்திருக்க வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை தொடுவாராக. இதோ இந்த புனித செவ்வாய்க்கிழமை வல்லமையான இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.